பூண்டு ஊறுகாய் பண்ணுறதுக்கு 80 கிராம் புளி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 2 கப் சுடு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு பிளேட்டில் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் வெந்தயம், இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து இதையும் பிளேட்டில் சேர்த்துட்டு 2 ஆறுனதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இங்கே நான் 1 கிலோ நாட்டு பூண்டு இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஃபேன் கடியில் காட்டன் கிளாத்தில் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2 கப் லெமன் ஜூஸில் 7 டேஸ் உப்பு சேர்த்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 470 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு கோர்ஸாக கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இங்கே நான் ஒரு 150 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1.5 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 12 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 96 கிராம் வரும் இந்த மிளகாய்த்தூள். நார்மல் சில்லி பவுடர் ஒரு 96 கிராம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கிட்டு இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுட்டு இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக கலந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா இதில் ஆயில் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற இந்த பூண்டு லெமன் ஜூஸையும் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடலாம். ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறமா 8 டீஸ்பூன் வெல்லம், நல்லா நுணுக்கி வச்சுருக்கிற வெல்லம். இது கல் மண் இல்லாத பியூரான வெல்லம். இது ஒரு 8 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கடுகு வெந்தய பவுட்ரு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்க ஆரம்பித்து ஒரு நிமிஷம் கொதிக்கணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு அந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மேலே அப்படியே ஊற்றிடணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்காகி வரும். இதை நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் சேர்த்துடலாம்.